श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததியில் இன்றைய தினம் 51வது ஸ்லோகம். ராமானுஜரின் மதம், வேதம், இதிகாச புராணம் போன்ற பிரமாணங்களுக்கு இசைந்ததாக இருந்த போதிலும் தர்க்க யுக்திகளால் கண்டிக்கப்படலாம், தர்க்கத்தால் கண்டிக்கப்படலாம் என்றால் அதுவும் முடியாது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். 51வது ஸ்லோகத்தில் யதிராஜர் என்ற சொல்லின் பெருமையை தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் 51வது ஸ்லோகத்தில் எம்பெருமானார் அவரிடம் பிரதிவாதிகளின் கோலாகலம் எப்படி அடங்குகிறது என்று தெரிவிக்கிறார். ஆச்சரியமாக விகல்பாட்டோபேன ஸ்ருதி பதமசேஷம் விகடயன் யதிருச்சா நிர்திஷ்டே யதி நிருபதி சப்தே விரமதி விதண்டாங்குர்வத் பிரதிகதக வேதண்ட பிரதனா வியாத வியாபார வியதிமதன சம்ரம்பகலஹ விகல்பாட்டோபேன ஸ்ருதி பதமசேஷம் விகடயன் யதிருச்சா நிர்திஷ்டே யதி நிருபதி சப்தே விரமதி விதண்டாங்குர்வத் பிரதிகதக வேதண்ட பிரதனா வியாத வியாபார வியதிமதன சம்ரம்பகலஹ. பிற மதத்தினரான பிரதிவாதிகள் பயனற்ற வீண் வாதங்களை பல வகையும் புரிந்து ஆடம்பரம் செய்கின்றனர். அதனால் வேத மார்க்கம் முழுவதையும் கொலைக்க முற்பட்டனர். இந்த விதண்டாவாதங்களை பேசிவிட்டு பெரிய காரியத்தை செய்து தங்கள் மதத்தை ஸ்தாபித்து விட்டதாய் மனப்பால் குடிக்கின்றனர். அதனால் செருக்கு கொண்டனர். யானை கூட்டங்கள் போல நின்று ஒருவர் மற்றொருவரை வெல்ல விரும்பி தம் மதங்களை கருத்தைகளை கூறி ஒருவருக்கொருவர் பட்டாடோபமாய் வாதப்போர் புரிந்து வந்தனர். இப்படி தீய செயலை செய்து வந்த அனைவர்களும் ஸ்ரீ பாஷ்யகாரர் தம்முடைய ஸ்ரீசுக்திகளில் எல்லா மதங்களையும் பிரமாணங்களை தழுவிய பல யுக்திகளை கொண்டு கண்டித்து விட்டார். அதை உணர்ந்து வாய் திறக்க வழியில்லாது திகைத்து நின்றனர் பிற மதத்தினர். இப்பொழுது ஸ்ரீ பாஷ்யகாரரின் திருநாமத்தை சொன்னாலே போகிறோம். தற்செயலாக யாராவது சொன்னால் உச்சரித்தால் போகிறோம். அவர்களின் ஆடம்பர பேச்சுக்கள் அடங்கி விடுகிறது, அனைத்தும் ஓய்ந்து போய்விடுகிறது என்கிறார் சுவாமி. விகல்பாட்டோபேன பல வகையான வாய் வீச்சினால் அசேஷம் ஸ்ருதிபதம் வேத மார்க்கங்கள் எல்லாவற்றையும் அசேஷ ஸ்ருதிபதம் வேத மார்க்கங்கள் எல்லாவற்றையும் விகடயன குலைக்கிறது. விதண்டா அகங்குர்வத் விதண்டாவாதத்தால் அகங்குர்வத் செருக்கு கொண்ட பிரதிக நக பிரதிக அனகன்னு ஒன்று. இந்த இடத்துல பிரதிகதகன்னு ஒரு பாட்டம். ஸோ ஸ்லோகத்தில் பிரதிகதகன்னு ஒன்று, பிரதிகான அனக பிரதிவாதிகளாகிய வேதண்ட பிரதனா யானை கூட்டங்களின் வியாத வியாபார துஷ்ட செயலாகிய வியதிமதன ஒருவரை ஒருவர் வெல்வதில் செய்யும் சம்ரம்ப கலக ஆடம்பர போரானது யதி நிருபதி சப்தே யதிராஜரின் சப்தம் திருநாமம் எதிர்ச்சா தற்செயலாக யாராவது சொன்னால் போகிறோம். நிர்திஷ்டே சொன்ன அளவில், அதை சொன்ன உடனே நிர்திஷ்டே அதை சொன்ன அளவில், விரமதி அந்த வாய் பேச்சுக்கள் கூச்சல்கள் ஓய்ந்து போகிறது, தன்னடைவில் ஓய்ந்து போகிறது. மதம் கொண்ட யானைகள் பல ஒன்று கூடி மரங்களை முறித்து தள்ளி மலைகளை புரட்டி வீழ்த்தி ராஜமார்க்கத்தை பாழாக்கி
அந்த வழியே செல்பவருக்கு துன்பம் விளைவித்து கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கம் கர்ஜித்தால் அதை கேட்ட மாத்திரத்தில் யானை கூட்டங்கள் எப்படி தானாக ஓடி ஒளியுமோ அதுபோல குமதிகளாகிய பல யானை கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து வேதங்களுக்கு அபார்த்தமாக சொல்லி உண்மை பொருள் உரைப்பதாகிய வேத மார்க்கத்தை பாழாக்கி அதை குலைத்து பயனற்ற பற்பல வீண்வாதங்கள் செய்து பெரியதொரு செயல் புரிந்தது போல தங்கள் மதத்தை ஸ்தாபித்து விட்டதாக எண்ணி செருக்கு கொண்டு அகம்பாவம் கொண்டு ஒருவர் மற்றொருவரை வெற்றி காண விரும்பி வாதப்போர் புரிந்து கூச்சலிடுகின்றனர். இவர் அனைவரும் எதிராஜர் தமது யுக்திகளை கொண்டு பிறர் வாய் திறக்க வழியில்லாமல் கண்டித்து விட்டதை அறிந்து கொண்டனர். எனவே யாராவது எதிராஜர் திருநாமத்தை எவரேனும் தற்செயலாக உச்சரித்தால் அந்த சப்தம் இவர்கள் காதில் விழுந்து இனி நம் கருத்துக்கள் வெற்றி பெறாது என்று எண்ணி சிங்க கர்ஜனை கேட்ட யானைகள் போல தமது போரினின்று ஓய்வது போல தமது ஆடம்பர பேச்சுக்களிலிருந்து இவர்களும் ஓய்கின்றனர் என்கிறார் சுவாமி. அதாவது எதிராஜர் என்ற திருநாமம், எதிராஜர் வருகிறார், எதிராஜர் வாதம் புரிவார் அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம். எதிராஜர் திருமலைக்கு போயிருக்கிறார், எதிராஜர் உறக்கம் கொள்ள போயாச்சு, எதிராஜர் அந்தரியாமிக்கே அம்சே பண்ணிட்டு இருக்கார், இந்த மாதிரி எதிராஜர் அப்படி சொன்னார்னு கூட சொல்ல வேண்டாம். எதிராஜர் சந்தியாவந்தனம் பண்ண போயிருக்கிறார் இப்படிலாம் சொன்னால் கூட போகிறோம். எதிராஜர்னு பேச்சை கேட்டாலே போகிறோம், நடுங்குவாளாம் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. அஸ்மத் ஆச்சாரியனுடைய வியாக்கியானம், அத்வைத்திகள் தர்க்க யுக்திகளை கொண்டு ஜீவ பேதத்தையும் ஜீவ பிரம்ம பேதத்தையும் பிரம்மம் பல வகை குணங்களோடு கூடியது என்பதையும் இப்படியா அப்படியா என்று விகல்பம் செய்து எல்லாவற்றையும் கண்டிக்கிறார்கள். ஜீவபேதம் கிடையாது, ஜீவ பிரம்ம பேதம் கிடையாது, பிரம்மம் பல்வகை குணங்களோடு கூடியதுன்னு கிடையாது, ஜெகன் மித்யை உலகம் பொய் என்றும் பிரம்மம் சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, அது சத் அசத் விலட்சணமானது. தத்துவமசி என்னும் இடத்தில் தத்துவம் என்னும் 2 சொற்களும் குணங்களோடு கூடிய பொருளை சொல்லாது, ஒரே வேற்றுமையில் இருப்பதால் வெறும் சொரூபத்தை அதிஷ்டானத்தை தான் சொல்லும் என்று பிரமாணமே இல்லாத கேவல தர்க்கங்களை கொண்டு யுக்திகளை கொண்டு நிலைநாட்டுகிறார்கள் அத்வைதிகள். இந்த யுக்திகள் அனைத்தும் நீங்கள் விரும்பியதை சாதிக்க முடியாது, நிலைநாட்ட முடியாது. மாறாக யானை தன் தலையில் மண்ணை அள்ளி கொட்டி கொள்வது போல உங்களுக்கே எதிரானவை அது. பௌத்தர்களைப் போல் இல்லாமல் நீங்கள் வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்டவர்கள். அப்படி ஒப்புக்கொண்டாலும் நீங்கள் நாஸ்திகர்களாக இல்லாமல் இருந்தாலும் வேதம் சொன்ன பரபிரம்மத்தை ஒப்புக்கொண்டு வேதமே சொல்லுகிற பிரம்ம குணங்களையும் பிரம்மத்தின் ஆளுகைக்கு உட்பட்டு சேத்தன அச்சேதனங்களையும் இல்லை என்று வரட்டுவாதம் செய்வது தர்மகிராக பிரமாண விரோதம். அதாவது ஒன்றை பிரமாணமாக ஏற்று அதனால் அறியப்படுவைகளில் சிலவற்றை மட்டும் ஏற்பது, சிலவற்றை ஏற்காமல் மறுப்பது நேர்மை இல்லை என்று சிம்மநாதம் செய்தார் ராமானுஜன். பல்வேறு மதவாதங்களை எல்லாம் வேத பிரமாணத்தோடு கூடிய வலிமையுள்ள தகர்க்க முடியாத யுக்திகளால் தகர்த்தார் பகவத் ராமானுஜன். காட்டில் உள்ள யானைகள் மதம் பிடித்த அருகிலுள்ள கிராமங்களில் புகுந்து பயிர்களையும் மரங்களையும் வழிகளையும் நாசம் செய்து மக்களை துன்புறுத்தும். இதை அறிந்த நாடாளும் அரசன் உடனே வந்து வில்லில் நாணை ஏற்றி நாணை விரலால் தெரித்த மாத்திரத்தில் அந்த டங்கார ஒலியை கேட்டதும் யானைகள் பயந்து ஓடி காட்டினுள் மறையுமா. அதே போல உடையவர் வித்வான்களின் சதஸ்யன் மேடையில் அமர்ந்து வாதம் புரிய தொடங்கினதும் பிற மதவாதிகள் ஒவ்வொருவராக மறையத் தொடங்குவராம். மாரீச்சனை தேடி ராவணன் வந்து பொன்மான் வேடம் தரித்து ராமனின் ஆசிரமத்தின் அருகே செல் என்று சொன்னான் மாரீச்சனிடம். நீ பொன்மான் வேஷம் போட்டு ராமனுடைய ஆசிரமத்துக்கு அருகில் நீ போ என்று ராவணன் மாரீச்சனிடம் சொன்னபோது தஸ்ய ராம கதாம் ஸ்ருத்வா மாரீச்சஸ்ய மகாத்மனः சுஷ்கம் சமபவத் வக்திரம் பரித்ரஸ்தோ பபூவஹ. ராமன் என்று ராவணன் சொன்னதுமே மாரீச்சன் முகம் சுருங்கி வாய் வெளுத்து நடுங்கி போயிட்டான், அஞ்சி பேச முடியாது நடுங்கினான். அதே போல ராமானுஜர் என்ற திருநாமத்தை கேட்ட மாத்திரத்தில் அந்த காலத்தில் பிற மதவாதிகள் நடுங்கி வாத கோலாகங்களை விடுத்து வாய் மூடி அடங்கி விடுவாராம். ஆக பிறர் கூறும் எந்த யுக்திகளாலும் ஸ்ரீபாஷ்யத்தை கண்டிக்கவே முடியாது.
அவர்கள் கூறும் யுக்திகள் அவர்கள் குற்றையே கண்டிக்கக்கூடியவை என்பார் சுவாமி தேசிகன். அவர்கள் கூறும் யுக்திகள் அவர்களுடைய மதத்தையே கண்டிக்கக்கூடியவை என்பார் சுவாமி தேசிகன். இதுவரைக்கும் அஸ்மதாச்சாரியன் தெரிவித்தார். டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகன் 4 வியாக்கியானத்திலேருந்து கம்பைல் பண்ணி எழுதியிருக்கார். வாத மேடைகளா, ஸ்ரீ பாஷ்யகாரர் திருநாமம் அகஸ்மாத்தாக எதேச்சையாக உச்சரிக்கப்பட்டு கேட்டவர் உடனே அமைதியுறுவார்களே, என்ன ஒரு விந்தை! ஒரே இறைச்சல், பல கட்சிகள், பல மதங்கள், பலவாதிகள், எல்லாம் விதண்டாவாதம், எல்லாம் வேதத்துக்கு விருத்தம், இருமாப்புடன், கர்வத்துடன், அகங்காரத்துடன் ஒரு துர்வாதம், பல பல யானை கூட்டங்கள் ஒன்றோடொன்று மோதுவது போல ஒவ்வொன்றும் ஜெயிக்க பார்க்கிறது. வாதம் என்றால் இருவருக்கிடையில் இருந்தால் நியமம், அமைதி, ஒருவர் வெற்றி மற்றவர் தோல்வி என்று சொல்லும்படி இருக்கும். இங்கு யானை கூட்டங்கள் போல கிராமிய பேச்சில் கூறினால் மீன் மார்க்கெட் சத்தம். இப்போ யாரோ ஒரு சந்தர்ப்பத்தில் எதிராஜர் என்ற திருநாமம் சொன்னார், அவ்வளவுதான். எல்லாம் வாய் மூடி அமைதி, மந்திரத்தில் கட்டுண்ட யானைகள் போல. இதோ ஒரு அற்புதம் கேளீர். விகல்ப ஆடோபம், மாற்றி மாற்றி எதிராக சொல்லி வாய் வீச்சு ஆர்ப்பாட்டம், அத்தனையும் வீண். இது விதண்டாவாதம் என்று உலக வழக்கில் சொல்லப்படுகிறது. தன் கட்சியை பலப்படுத்த ஆதார மேற்கோள் தருவதை விட்டுவிட்டு எதிர்வாதத்தை கண்டிட்டு பொடி பொடியாக பண்ணுவதிலேயே ஊற்றம் காட்டுகின்றனர். எத்தனை எத்தனை அகம்பாவம்! இது செய்கையில் மத்த கஜங்கள் போல. மதம் பிடித்த யானை மரத்தை சாய்த்து சாலையை மறிக்கும். அதுக்கு என்ன லாபம்? அதில் ஒன்றுமில்லை. விதண்டாவாதியின் வாதத்திலும் அவனுக்கு லாபம் இராது. எதிர் மதத்தை தாக்குவது போதுமா? மேற்படி மத யானை குளித்து முடித்தவுடன் மண்ணை பூசி மண்ணில் புரளுவது போல இந்த விதண்டாவாதியும் எதிர் மதத்தை தாக்கி அதன் மீதே சேற்றை தெளித்தாலே திருப்தி அடைவது. மதம் பிடித்த கஜங்களுக்கு, இந்த விதண்டாவாதிகளுக்கோ இல்லை யானைகளுக்கோ தற்காப்பு, டிஃபென்ஸ் என்பதில் மனம் செல்லாது. அஃபென்ஸ் மட்டும்தான் முனையும், தாக்குதல் தான். எதிராஜர் என்ற திருநாமம் சிம்ம கர்ஜனை போல. காட்டு யானைகள் பிரபல ராஜாவின் நாணேற்று டங்கார ஒலி வெளிப்படுத்தினால் தனக்கு ஆபத்து என்று ஓடுமா? அதுபோல விதண்டாவாதிகளுக்கு எம்பெருமானார் திருப்பெயர் டங்கார ஒலியோ? இந்த வாத கோலாகல பித்தருக்கு வாதமே அவசியமில்லை தோற்கப்பட்டு ஓடுவதற்கு. ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம்னு சொன்னால் போரும், ஓடிடுவர். இப்படி ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. இந்த எதிராஜ நாம பிரபாவம் ஸ்ரீ டி.ஆர். சுவாமி திட்டவட்டமாக சொல்லுகிறார். மத்தகஜ கூட்டங்கள் தமக்கிடையே மோதிக்கொள்கையில் சிம்ம கர்ஜனை கேட்டால் நடுங்கி சிதறி ஓடும். இந்த ராமானுஜ யதி சிம்மம் கர்ஜனை பண்ணக்கூட வேண்டாம், அந்த சிம்மம் வர வேண்டியது கூட இல்லை. யாராவது ஒருத்தர் ராமானுஜர்னு ஒரு திருநாமத்தை சொன்னால் போரும். ராமானுஜா என்ற சதுர அக்ஷரி மகா மந்திரம். அமுதனாருக்கு ராமானுஜர் என்ற திருநாமம் இனிக்குமா? தேசிகனுக்கு எதிராஜர் என்ற திருநாமம் மிக உகக்குமா? எதிராஜர் வருகிறார்னு கூட சொல்ல வேணாம். எதிராஜர் உறங்கப் போயிற்று, எதிராஜர் திருமலைக்கு போயிருக்கிறார், எதிராஜர் ஸ்நானம் செய்ய போயிருக்கிறார் என்று சொன்னால் போரும். எதிராஜர் என்ற பெயர் போரும், பிரஸ்தாபம் போதும். எத்தின் திருப்பதி சப்த என்பதற்கு அவர் ஸ்ரீசூக்தி என்று கொள்ளலாமா? ஏன் கூடாது? கொள்ளலாம். ஸ்ரீபாஷ்யம்னு சொன்னால் போரும். ஸ்ரீசூக்திகளுக்கு குறிப்பு தெளிவாக உள்ளது பல சமயங்களில். இந்த ஸ்லோகத்தில் திருநாம பிரபாவம் சொன்னதாக கொள்வது தான் சுவை மிக்கது. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.